அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சொரக்காய் ஜூஸ் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்கிறேன். இது மாதிரி ஒரு சின்ன சொரக்காய் ஒன்று, புதினா கொஞ்சம் கையளவு புதினா, அரை எலுமிச்சம்பழம், உப்பு, இஞ்சி துண்டு ஒரு 20 இஞ்சி துண்டு, கொஞ்சம் சீரகம். இப்போ இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக செஞ்சுக்கோங்க. இது மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி துண்டும் போட்டுருங்க. அதுலேயே உப்பு தேவையான அளவு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். எலுமிச்சை சாரும் இதிலே புழிஞ்சிருங்க. புதினாவும் போட்டுருங்க. ஜீரகமும் போட்டுருங்க. இதெல்லாம் ஜீரகம்லாம் இதில் சேர்த்து குடித்தா நல்லதான் உடம்புக்கு. சொரக்காய் நீர் சத்து. அதனால் ஒரு 10 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இல்லை கூட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சு இது மாதிரி ஜூஸாக குடித்தா கொஞ்சம் நல்லது உடம்புக்கு. இப்போ இது வடிகட்டிக்கணும். இப்போ முதல்ல எல்லா சொரக்காய் எல்லாமே ஜீரகம் புதினா எல்லாம் போட்டு தண்ணி விடாத அரைச்சிக்கோங்க. அரைச்சி இது மாதிரி வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியோ அரை டம்ளர் தண்ணி போட்டு கொஞ்சம் அரைக்கணும். இவ்வளோதாங்க. 2 வாட்டி, முதல்ல ஒரு வாட்டி அடித்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கோங்க. இது குடிக்கும்போது கொஞ்சம் லேசாக பெப்பர் தூவிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் போட்டிருக்கேன், எனக்கு சரியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான சொரக்காய் ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.